வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா 2024ல கன்னடா தமிழ் பைலிங்குவல் படமா வெளியான மேக்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல கிச்சா சுதீப் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். அரி படத்துல ஸ்கிரீன் பிளே செம்ம ஃபாஸ்டா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். ரொம்ப வேகமா போயிடும். எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காலி பண்றதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தனை காலி பண்றதுக்கு இத்தனை பேர் போகணுமான்ற மாதிரி ஒருத்தன் கேட்கறான். அதுக்கு இன்னொருத்தர் இருக்கார்ல, இதுவே 10மா 10ஆதான் தெரியல, வாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப எல்லாருமே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் சண்டைக்கு தயாரா தான் இருக்காரு. ஹீரோ பாம்பெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு போல. இப்ப அந்த பாம்புக்கான பட்டனை இந்த இடத்துல பிரஸ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல பாம்பு வெடியுது. மேற்கொண்டு ஹீரோவா இந்த இடத்துல சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இப்ப 2 மினிஸ்டர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஆளுங்கட்சி மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. ஆனா எதிர்கட்சியில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த கட்சியில இருக்க எம்எல்ஏ நிறைய பேரை அந்த கட்சிக்கு கூட்டு போனோன்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இவங்க சிஎம் இருக்காருல, உசாரா இருப்பாரு. யாரும் போகாத மாதிரி நம்ம பாத்துக்கணும்ன்ற மாதிரி எல்லாரையும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதே மீறியும் எதிர்கட்சிக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட்டுணும், அப்பதான் நமக்கு பெரிய பதவி கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க இந்த விஷயம் பண்றது ஒரு மீடியாவுக்கு தெரிஞ்சிருது. அவரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ரைட் ஹேண்டா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேரு கனி, இன்னொருத்தரோட பேரு நரசிம்மா அப்படின்றது. கனின்ற ரோல சுனில் தான் பண்ணிருப்பாரு. இப்ப சுனில் ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த மீடியா பர்சன் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப சுனில் கிட்ட இத பத்தி சொல்றாங்க. சுனிலும் அந்த இடத்துக்கு வந்து கதையை முடிக்கிறாரு. ஜாலியா இந்த இடத்துல பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி 2 மினிஸ்டர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. சிஎம் கூட மீட்டிங்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க கட்சிக்கு எதிராக தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சிஎம் கிட்ட நல்லவங்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நரசிம்மாவை காட்டுறாங்க. நரசிம்மா இந்த மினிஸ்டர்ஸோட ஆளு தான். இந்த நரசிம்மா இருக்கான் பாத்தீங்களா, இவங்களுக்கு வேண்டிய எம்எல்ஏவெல்லாம் எதிர்கட்சிக்கு கொண்டு போகணுன்ற மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. ஒரு லாரியை இவங்க புடிச்சு வச்சிருப்பாங்க. அதை விடுங்கன்ற மாதிரி ஒருத்தர் கேட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த லாரியில வந்தவன் யாடகடமா ஒருத்தர் மேல இடிச்சிருப்பான். அதே மாதிரி லாரியை விட்டுட்டு ஓடி இருப்பான். அதனாலதான் இவங்க புடிச்சு வச்சிருக்காங்க. அப்படிலாம் விட முடியாது, கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப வேற ஒரு அப்பா பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா பொண்ணோட பைக்கு காணாம போயிருக்கு. சார் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. எங்க ஸ்டேஷன்ல இருக்க சிசிடிவியே ஒர்க் ஆகல, அங்க மட்டும் சிசிடிவி ஒர்க் ஆயிடுமா, போங்க சார் நாங்க கண்டுபிடிக்கிறோம்ன்ற மாதிரி கோவமா சொல்லி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இந்த ஸ்டேஷனுக்கு அர்ஜுன் புதுசா ஒருத்தர் இன்ஸ்பெக்டரா வரப்போறாரு. அதனால ஸ்டேஷனை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அர்ஜுன் கூட ராவணன் ஒருத்தர் ஏற்கனவே வேலை பார்த்திருப்பாரு. அர்ஜுன் சருக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் வரதுனால கிளீன் பண்றீங்களான்ற மாதிரி கேட்பாரு. கிளீன் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ராவணன் சொல்றாரு. தாசன் வேற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரு. அவர் இருக்கார்ல, ரொம்ப பில்டப் எல்லாம் தராதையா, அந்த அர்ஜுன் இவ்வளவு நாள் சஸ்பென்ஷன்ல தான் இருந்துட்டு வரான், இங்கேயாவது ஒழுங்கா வேலையை பார்க்க சொல்லு, இல்லனா இங்கேயும் சஸ்பெண்ட் ஆயிட போறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டு ராவணன் டென்ஷன் ஆயிடுறாரு. அர்ஜுன் சாரை பத்தி உனக்கு தெரியாது, அவர் எதனால சஸ்பெண்ட் ஆனார்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிடுவ, பெரிய பெரிய ரவுடிங்களே அவரை பார்த்து பயப்படுவாங்க, கொஞ்சம் அடக்கியே வாசின்ற மாதிரி சொல்றாரு. அர்ஜுன் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாரு. அதனால தான் அடிக்கடி சஸ்பென்ஷன்லாம் இவருக்கு கிடைக்கும். இப்ப அம்மா கூட இவருமே ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறாரு. இவரை சில பொண்ணுங்க பாத்துடுறாங்க. ஆக்சுவலா ட்ரைனிங்காக இவர்கிட்ட வந்திருப்பாங்க போல. சார் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரிலாம் பக்கத்துல வந்து பேசுறாங்க. நல்லா இருக்கான்ற மாதிரி சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்ப கார் இவரை பிக்கப் பண்றதுக்காக வந்துருது. இவரும் அம்மா கூட ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப 2 பசங்க கார்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 2 மினிஸ்டரை காமிச்சாங்கல்ல, அவங்களோட பசங்களா தான் இவங்க இருப்பாங்க. கனி இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க போல. என்ன இன்னும் பசங்க வரலன்ற மாதிரிலாம் கனி யோசிச்சுட்டு இருக்காரு. வர வழியில குடி போதையில ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, ஒழுங்கா வந்துட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ராவணன் இருக்காரு பாத்தீங்களா, ரைடு மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அப்பா அம்மா இந்த இடத்துக்கு வராங்க. எங்க பொண்ணு காணாம போயிட்டா, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ராவணன் என்ன சொல்றாருன்னா, இது எங்க ஏரியால வராது, பக்கத்து ஏரியால தான் வரும், நீங்க அந்த ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த பேரண்ட்ஸ் தான் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ அம்மா கூட இந்த வழியா கார்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப ராவணனை பார்த்து சாதாரணமா பேசுறாரு. ஏற்கனவே வேலை பார்த்திருக்காங்கல்ல, அதனால தான் சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு தான் நான் ஜாயின் பண்றேன், கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ராவணனும் இவங்களை வழி அனுப்பி வச்சிடுறாரு. 2 பசங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க பேரு மைக்கேல், வீரா அப்படின்றது. அதுல ஒருத்தர் போன்ல எதையோ பார்த்துட்டு இருக்காரு. இன்னொருத்தன் போனை குடுன்ற மாதிரிலாம் கையில இருந்து போனை புடிங்கிட்டு இருக்கான். 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டைலாம் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில ஒழுங்கா வழியை கவனிக்காம ஏடாகடமா காரை ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டுனவங்க செக்கிங்ல இருக்கவங்க அடிச்சு தூக்கிடுறாங்க. இதனால கோவப்பட்ட லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல, வண்டியை விட்டு இறங்கு, குடிச்சிட்டு வந்திருக்கியான்ற மாதிரிலாம் லைட்டா அடிச்சிடுறாங்க.
என் மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த லேடி கான்ஸ்டபிளோட ட்ரெஸ்ஸையே கிழிச்சிடுறான். அவங்களுமே மறைச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சிருவாரு. வண்டியை திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவனுங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவனுங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து லாக் பண்ணி வைக்கிறாரு. நாங்க யாருன்னு தெரியாம லாக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனுங்க ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க. நீங்க யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவனுங்க மேல கேஸ ஃபைல் பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப தாஸ் இருக்கார்ல, சரி இவங்க மினிஸ்டரோட பசங்க கேஸ்லாம் ஃபைல் பண்ண முடியாது விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ என்னைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, அதான் நான் சொல்றேன்ல கேஸ ஃபைல் பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப தாஸ் இருக்கார்ல, ராவணன் கிட்ட பேசுறாரு. அவருக்கு தான் இந்த பசங்களை பத்தி தெரியாது, உனக்கு தெரியும்ல, நீயாவது சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ராவணன் இருக்கார்ல, அந்த பசங்க பண்ணது உனக்கு தெரியாது, பார்த்திருந்தா நீயே கேஸ ஃபைல் பண்ண சொல்லியிருப்ப, கேஸ ஃபைல் பண்ணலாம், வரத பார்த்து போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பசங்க மேலேயும் கேஸ ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்ப ராவணன் ஒய்ஃபு உடம்பு முடியலன்ற மாதிரி கால் பண்றாங்க போல. இவர் கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா ஸ்டேஷன்ல இவரை விட்டா யாரையுமே காணோம். இப்ப எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பத்ததுக்கு இந்த ரெண்டு பசங்க சண்டை வேற போடுறாங்க. டே சண்டை போடாதீங்கடா, நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்ம கிளம்பலான்ற மாதிரி கதவை சாத்திட்டு கிளம்புறாரு. ஹீரோ தங்குறதுக்கு இன்னும் இடத்த அலாட் பண்ணல. ஃப்ரெண்டு வீட்டுல தங்கலான்னு முடிவு பண்றாரு. அந்த ஃப்ரெண்டு பேரு சுகுமார் அப்படின்றது, அவரு டாக்டரா இருப்பாரு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா அம்மாவும் ஹீரோவும் பெருசா லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் தான் கொண்டு வந்திருப்பாங்க. கான்ஸ்டபிளும் அந்த பாக்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சிருந்தது. இந்த கான்ஸ்டபிளும் எதுக்காக சார் அவங்க ரெண்டு பேரை லாக் பண்ணி வச்சீங்க, ஏதாவது பிரச்சனை வரப்போகுது சார், ஏற்கனவே அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி தான் என்னோட ஒய்ஃபை சாவடிச்சிட்டாங்க, உங்க நல்லதுக்காக சொல்றேன், அவங்கள விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. எது வந்தாலும் சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எல்லாரும் ஸ்டேஷனை விட்டு ஒவ்வொரு வேலைக்காக போயிருப்பாங்க. இப்பதான் வேலையை முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. கதவு லாக்ல இருக்கு, யாரு லாக் பண்ணான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ராவணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் உடம்பு முடியலன்னு கால் பண்ணா, அதனால தான் பாக்குறதுக்காக போனேன், அதான் கதவை சாத்திட்டு போனேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கதவை திறந்து உள்ள வராங்க. உள்ள இருக்க இடமே களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. அவனுங்க தப்பிச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயப்படுறாங்க. அவனுங்க எங்க இருந்தாவது நம்மள ஷூட் பண்ணிட போறாங்கன்னு ஒளிஞ்சுக்கலாம் செய்யறாங்க. ஆனா அவனுங்க ஷூட் பண்ற மாதிரியே தெரியல. அவனுங்க எங்க தான் போனாங்கன்னு இவங்க தேடி பாக்குறாங்க. பார்த்தா ஆயுதம்லாம் வைக்கிற ரூம்ல அவனுங்க ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க. மாத்தி மாத்தி சண்டை போட்டு தான் இறந்து போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆகுறாங்க. பசங்க இங்க இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சதுன்னா மினிஸ்டர் நம்ம யாரையும் விட மாட்டாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் தாஸ் இந்த இடத்துல ரொம்ப பயப்படுறாரு. ஹீரோவோட பேரை சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் தாஸ் சொல்லிட்டாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ராவணன் இருக்கார்ல, ஹீரோக்கு கால் பண்ணி உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் நைட்டு நேரம் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவும் பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. எப்படி நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல, எல்லாருமே கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சிசிடிவியை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. சரி சிசிடிவி ரொம்ப நாளா ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, நம்ம கேஸை ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி அவனுங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. அவனுங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் செல்ல விட்டு வெளியே வந்திருக்காங்க, வெளியே வந்து சண்டை போட்டிருக்காங்க, ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் கவுன்சிலர் ஆளுங்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரெண்டு பசங்களை புடிச்சு வச்சிருக்கிறது தெரிஞ்சுதான் கவுன்சிலர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்காருல்ல, ஆல்ரெடி அவங்களை ரிலீஸ் பண்ணியாச்சு, கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா, விட போறீங்களா இல்ல உள்ள வரட்டுமான்ற மாதிரி கவுன்சிலர் ஆளுங்க கூட உள்ள வர பாக்குறாரு. இவனுங்க உள்ள போய் பார்த்துட்டா பிரச்சனைன்ற மாதிரி ஆளுங்களும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறியா அவனுங்க உள்ள நுழையலான்னு பாக்குறாங்க. அப்பதான் கரெக்டா ஹீரோ வந்து இந்த இடத்துல சண்டை போடுறாரு. ஹீரோ பயங்கரமா எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி இருந்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நரசிம்மா அந்த ரெண்டு மினிஸ்டருங்க சொன்ன வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அடி வாங்கின கவுன்சிலர் இருக்கார்ல, நரசிம்மாக்கு கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான், அவன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பேரு அர்ஜுன் தெரிய வந்தோன்னா இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அர்ஜுனுக்கும் நரசிம்மாக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு போல, அதாவது ஏற்கனவே ஒரு சண்டை இருக்கு போல. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பசங்களை ஏற்கனவே அனுப்பிட்டேன், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க, இங்க இருந்து போங்கன்ற மாதிரி தான் இவங்க எல்லாம் அனுப்பி விடுறது. ஹீரோ சொல்றது உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி நரசிம்மா யோசிக்கிறாரு. கமிஷனரை வச்சு பேசலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பசங்களை அனுப்பிட்டேன்னு ஹீரோ போய் சொல்லிட்டாரு. ஆனா பாடியை வெளியே கொண்டு போனல, அதுக்கு ஏதாவது பிளான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வழியில எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இருக்குன்னு கேட்கிறாரு. சார் நிறைய சிசிடிவி இருக்கு, ஆனா எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. சோ பாடியை பக்கத்துல இருக்க ஒரு பகுதிக்கு கொண்டு போயிடலாம், ஆக்சிடென்ட்ல அவனுங்க ரெண்டு பேர் இறந்து போன மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப கமிஷனர் அர்ஜுனோட லைனுக்கு வந்துடுறாரு. அவங்க ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றாரு. சார் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் அர்ஜுன் சொல்றாரு. அப்படியா, வீடியோல எல்லா இடத்தையும் காட்டுன்ற மாதிரி கமிஷனர் கேட்கிறாரு. இவர் ஒவ்வொரு இடமா காட்டிட்டு இருக்காரு. ஆளுங்க வேகமா அந்த இடத்த கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
கமிஷனர் எங்கெல்லாம் காட்ட சொல்றாரோ அந்த இடத்துலலாம் அர்ஜுன் காமிச்சிட்டு இருக்காரு. எந்த இடத்துலயுமே பசங்க இருக்கிற மாதிரி கமிஷனருக்கு தெரியல. கமிஷனர் இந்த விஷயத்தெல்லாம் உடனே நரசிம்மா கிட்ட சொல்லிடுறாரு. ஒருவேளை பசங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நரசிம்மா யோசிக்கிறாரு. நரசிம்மாக்கு வேண்டிய ஒருத்தங்க போலீஸா இருப்பாங்க. அவங்க பேரு ரூபா அப்படின்றது. ரூபா வச்சு செக் பண்ணாதான் சரிப்பட்டு வரும். ரூபா கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாரு. ஹீரோ அந்த பாடியும் காரியம் வேற இடத்துக்கு கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட்டப் பண்ணலாம்னு சொன்னாரு பாத்தீங்களா. சரி யாராவது வராங்களா பாருன்ற மாதிரி ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. அவங்களுமே ரோட்டு பக்கம் வராங்க. அப்பன்னு பார்த்து நிறைய பைக் இந்த இடத்துக்கு வந்துருது. நரசிம்மா சொல்லிதான் அந்த பைக்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸ்டேஷனை விட்டு யாரெல்லாம் போறாங்க யாரெல்லாம் வராங்கன்னு பாக்குறதுக்காக தான் இந்த பைக் எல்லாம் மொத்தமா வந்திருக்கு. இத பத்தி அந்த லேடி கான்ஸ்டபிளும் சொல்றாங்க. இப்ப இவனுங்களை மீறி எப்படி பாடியை கொண்டு போறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஹீரோ இருக்கார்ல, ஸ்டேஷனை விட்டு போறதுக்கு வேற எந்த வழியும் இல்லையான்னு கேக்குறாரு. ஒருத்தர் இருக்கார்ல, சார் ஒரு வழி இருக்கு, ஆனா அந்த வழியா நம்ம காரை கொண்டு போறது கஷ்டம், ஏன்னா உடஞ்ச மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை தாண்டி நம்ம கொண்டு போயிடலான்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. ஒருத்தர் கூட வெளியே போக கூடாது, கவனமா பாருங்கன்ற மாதிரி அந்த பைக் கேங்ல எட்டு இருக்கார்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரூபாய் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ லெவல் போஸ்டிங்ல இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இவங்க கரப்டட் காப்பா இருப்பாங்க. இங்க இருக்க யாராவது பதட்டமா இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரூபா தண்ணி குடிக்கிறதுக்காக தள்ளி வராங்க. அந்த இடத்துல பார்த்தா லைட்டா ரத்தம் இருக்கு. இது யாரோட ரத்தம்? பசங்களோட ரத்தமா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஷூவை வச்சு வேணும்ட்டே அமுக்கிக்கிறாங்க. அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோ கவனிச்சிருந்தாரு. வேணும்ட்டே ரூபா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன மேடம் நீங்க பாட்டுக்கு கிளம்புறீங்க, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கன்ற மாதிரிலாம் வேணும்ட்டே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க உடனே செக்கிங்க்கு பிளட்டை கொண்டு போனோம்ல, இன்னொரு நாள் பேசலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து வெளியே மழை பெஞ்சிருது. இப்ப மழை பெய்யும் போது இவங்க வெளியே போக முடியாதுல்ல, அதனால கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்காரலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோவும் பேசி பிளட் இருக்கிறத மறக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப ஜாலியா அவங்க கிட்ட பேசுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மழை நின்னோன்னு ரூபா இருக்காங்கல்ல, கிளம்புறன்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேகமா தண்ணியில வந்து காலை வச்சிடுறாங்க. அந்த பிளட் எல்லாம் கரைஞ்சு போயிருது. பிளட்டை கொண்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நல்ல வேலை பிளட்டை இவங்க கொண்டு போலன்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப ரூபாவும் நரசிம்மாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஸ்டேஷன் முழுக்க சுத்தி முத்தி பார்த்தேன், அந்த ரெண்டு பசங்க இருக்கிற மாதிரியே தெரியல, ஆனா பிளட் கிடைச்சது, அது அந்த பசங்களோட பிளட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு டவுட்லாம் வருது. அதே மாதிரி உள்ள ஷூட் அவுட் நடந்திருக்கு, என்னால எதையும் தெளிவா சொல்ல முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதுக்கு நரசிம்மா இருக்கார்ல, நீ உடனே கனியை போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ரூபா தண்ணி குடிக்கிறதுக்காக போனாங்கல்ல, அப்போ ஒரு இடத்த அடிச்சு பார்த்திருப்பாங்க. எதுக்காக அப்படி பார்த்தான்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அப்பதான் புல்லட் ஷூட் பண்ணதுக்கான தடம் தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை ஹீரோ கவனிச்சிருக்காரு. ரூபாவும் இந்த விஷயத்தை கவனிச்சிருக்கா, நம்ம மேல டவுட் வந்திருக்கோம் போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரூபா கனியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா கனியோட ஸ்பை ஒருத்தான் அந்த ஸ்டேஷன்ல இருப்பான். அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவருமே கால் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. அவனோட பேரு கோவிந்த் அப்படின்றது. கோவிந்த் இந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கு பார்ப்பான். எதுக்கு இவன் கிளம்புறதுக்கு பாக்குறான்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து கோவிந்த லாக் பண்ணிடுவாங்க. ஏன்டா இங்க இருந்து ஓட பாக்குறன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்பதான் அவனுக்கு போன் அடிச்சிட்டு இருக்கு. யாரு கால் பண்றான்னு பார்த்தா கனி தான் கால் பண்றாருன்னு உங்களுக்கு தெரிய வருது. இவன் தான் ஸ்பையா வேலை பார்த்துட்டு இருக்கான்றத அந்த டீம் கண்டுபிடிச்சிடுறாங்க. மினிஸ்டர் பசங்க ரெண்டு பேரையும் புதுசா வந்தவன் லாக் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி இவர் தான் தகவலே கொடுத்திருப்பாரு. இப்ப மெசேஜை செக் பண்ணும் போது தான் ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. ஓஹோ, இங்க இருந்து ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கியான்ற மாதிரி இவரை திட்டுறாரு. ஆனா பசங்க இறந்து போனதை பத்தி இவர் இன்னும் சொல்ல போல, அதுக்குள்ளேயே இவரை லாக் பண்ணிடுறாங்க. இவன் வெளியே இருந்தா பிரச்சனை, ரூம்ல தான் போட்டு அடைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. கனியும் கோவிந்துக்கு கால் பண்ணி பாக்குறாரு. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கனிக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அந்த தம்பியும் ஆளுங்களையும் அந்த இடத்துக்கு போக சொல்றாரு. அந்த தம்பியும் ஆளுங்களை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறான். அதே மாதிரி ஹீரோவும் ஒரு பிளான் போடுறாரு. அந்த பசங்களோட காரை வேற ஒரு இடத்துல நிறுத்தணும். அந்த இடத்துல கார் ரிப்பேர் பண்ற இடம் இருக்குல்ல, போய் நிறுத்திருங்க. அந்த இடத்துல ரிப்பேர் பண்ண போன மாதிரி செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெளியே பைக்கர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு வேற ஒரு ஷார்ட் ரூட் தெரியும்ல, அந்த வழியா தான் இவங்க காரை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் அந்த தம்பி ஆளுங்க கூட சண்டை போடுறதுக்காக வரான். ஹீரோ இருக்கார்ல, எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. வந்த எல்லாரையும் இந்த இடத்துல செம்மையா அடிச்சு போட்டுறாரு. இப்ப கனி கால் பண்ணி வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட கேக்குறாரு. ஆனா அந்த கால் அட்டன் பண்றது ஹீரோ தான். வேலை முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. அதான் அந்த ரெண்டு பேரும் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் ஆளுங்களை அனுப்புன சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பசங்களோட காரை மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு போனை ஆன் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்ப போன் ஆன் ஆயிருது. உடனே அந்த ரூபாக்கு தகவல் கிடைச்சிருது. இப்ப ரூபா இருக்காங்கல்ல, கனியோட லைனுக்கு வந்துடுறாங்க. பசங்க போன் இந்த இடத்துல தான் இருக்கு, பசங்களோட காரும் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே ஹீரோ தூக்கல போல அப்படின்ற மாதிரி கனி இந்த இடத்துல நினைக்கிறாரு. அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு நம்ம போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு.
ஆக்சுவலா ஆளுங்க பாடி ஒரு இடத்துல ஒளிச்சுதான் வச்சிருப்பாங்க. இப்ப ஒளிச்ச பாடி எங்கன்னு பார்த்தா அங்க காணோம் தெரிய வருது. ஹீரோ காரை மெக்கானிக் ஷெட்ல நிறுத்திடலான்ற மாதிரி சொன்னார்ல, அதெல்லாம் தெரியாத ரெண்டு பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த காரோட டிக்கிலேயே பாடியை வச்சிருப்பாங்க. சோ இப்ப காரு மெக்கானிக் ஷெட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. சார் பிளானியே சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராவணனும் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. ஹீரோவும் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. இப்ப எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. ஒரு பேரண்ட்ஸ் பொண்ணு காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பக்கத்து ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி அனுப்புனாங்க பாத்தீங்களா. அவங்க பக்கத்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா அங்க இருக்கவர் இன்ஸ்பெக்டர் இல்ல, காலையில வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்பாவும் இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வருது. இத ஒரு நர்ஸ் லேடி பாத்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து செக் பண்றாங்க. இவங்களுமே விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு இந்த நர்ஸ் லேடி இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்டும் போலீஸா தான் வேலை பாக்குறாரு, அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி இந்த நர்ஸ் லேடி சொல்றாங்க. இதே ஆட்டோல இவங்களை கூட்டு போறாங்க. ஆக்சுவலா காரை விட்ட இடத்துல தாசும் வேற ஒருத்தரும் இருக்காங்க. ரூபா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூபா காரை தான் செக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ரூபா ஒரு ஸ்டேஜ்ல டிக்கியை ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பேசுறதுக்கு கனி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பசங்க ஸ்டேஷன்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி சொன்ன பசங்களோட கார் எப்படி இந்த இடத்துக்கு வந்தது, பசங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்கன்ற மாதிரிலாம் கனி சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஒரு காரை ரிப்பேர் பண்றதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்கன்ற மாதிரி கடைக்காரர் யோசிக்கிறாரு. இப்ப ரிப்பேர் பண்றதுக்காக கார் கிட்ட வந்துடுறாரு. அவர் ஸ்பேர் எடுக்கிறதுக்காக கார் டிக்கியை ஓபன் பண்றாரு. உள்ள பாடி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இந்த கேங்க சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேரை சாவடிச்சு வச்சிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. அதனால பாடியை பார்த்து பெருசா ரியாக்ட் பண்ணாம வேலையை பாக்குறாரு. இன்னமும் ஹீரோ தான் எங்கேயோ வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோவை நேரடியா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் ஃபேமிலியும் நம்ம தூக்கிடலாம், அது மூலியமா நம்ம வழிக்கு வருவாங்கன்ற மாதிரி கனியும் ரூபாவும் இந்த இடத்துல பிளான போடுறாங்க. இது எல்லாத்தையும் அங்க இருக்க தாஸ் கவனிச்சிடுறாருல. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, எல்லாருமே அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணுங்க, என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்ப சொல்லுங்க, அவன் பாதுகாப்பு தந்துருவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கால் பண்றாங்க. நீங்க சேஃபா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவும் அவரோட அம்மாவை சேஃப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது வெளியே யாரோ வர மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. அம்மா லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ கால் பண்ணிட்டாரு. நம்ம வேலையில இதெல்லாம் புதுசாமா, நம்ம நிறைய பார்த்தாச்சுல்ல, நீங்க அந்த டூல் பாக்ஸை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதாவது கான்ஸ்டபிள் ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த பாக்ஸ் தான் அம்மா ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள கன்னு தான் இருக்கு. நான் சொன்னா ஷூட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வந்தவங்க யாருன்னு பார்த்தா ரவுடிங்க கிடையாது. ஆக்சுவலா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், டாக்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட போனை தாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அம்மாவும் போனை தந்துடுறாங்க. பேசும்போது அவங்க நல்ல ஆளுங்க தான் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான், என் அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அம்மா அவனுங்க நல்லவங்க தான், கூட போங்கன்ற மாதிரி இவரும் போக சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரும் ஃபேமிலியும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஐட் ஆயிட்டாங்க. ஆனா கோவிந்த் மட்டும் இன்னும் வீட்டுக்கு தகவலை சொல்ல. இப்பதான் கோவிந்த ஞாபகம் இவங்களுக்கு வருது. அவங்க கிட்ட போனை தந்து கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப கோவிந்துக்கு போனை தந்து கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள கோவிந்தோட ஃபேமிலியை அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. டே கோவிந்த், உன் ஃபேமிலியை லாக் பண்ணி வச்சிருக்கோம், அந்த ரெண்டு பசங்க எங்க, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் ஆளுங்க கேக்குறாங்க. இப்ப கோவிந்த் ரொம்ப பயப்படுறாரு. சரி என் ஃபேமிலியை காப்பாத்துங்க சார், என்ன விடுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ கனியோட தம்பி கூட சண்டை போட்டார்ல, அப்ப கனியோட ஆள் ஒருத்தன் ஹீரோவோட வண்டியில ஒளிஞ்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இப்ப அந்த கோவிந்தோட ஃபேமிலி மட்டும் வரல, எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அது ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, என் பையன் அந்த இடத்துல இருக்கான், எந்த ஃபேமிலிக்கும் எதுவும் ஆக விட மாட்டான், அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கோவிந்தோட ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. வாங்க ராவணன் போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரும் ராவணனும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பின்னாடி இருக்கவன் கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப கனி கிட்ட இந்த தகவலை சொல்றான். ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறதுக்கு வேற ஒரு வழியும் இருக்குன்ற மாதிரி சொல்றான். இத பத்தி எல்லாம் கனியும் பக்கத்துல இருக்க ரூபா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டேஷனை விட்டு யாருமே வெளியே போலன்ற மாதிரி தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. இப்பதான் அந்த ஷார்ட் ரூட்டை பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காருல, எங்க கிளம்பிட்டு இருக்காருன்றத அப்டேட் பண்ணு அப்படின்ற மாதிரி கனி ஆளு கிட்ட சொல்லிட்டாரு. ஆளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை மார்க் பண்ணி இவங்க அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரிலாம் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஹீரோ வண்டியை ஏத்தி இறக்குறாரு. லைட்டா இந்த ஆளு சத்தத்தை போட்டுறாரு. இதனால ஹீரோ இருக்காருல லைட்டா சுதாரிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான்றத பாத்துறாரு. சிக்னல்லே இந்த விஷயத்த ராவணனுக்கு புரிய வச்சிடுறாரு. அதே மாதிரி ராவணன் கிட்ட வேணும்ட்டே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ராவணன், அந்த ரெண்டு பசங்களை நம்ம வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல போய் அந்த பசங்களை கூப்பிட்டுக்கோங்க, காலையில கோர்ட்ல நீங்க ஆஜர்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கோவிந்தோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக போறேன், ரெண்டு பேருமே பிரிஞ்சு போவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
அந்த பசங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாரு. இவங்க கேட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்றாரு. கோவிந்தோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கனியோட ஏரியால தான் இருப்பாங்க. அந்த ஏரியால வண்டியை நிறுத்தி இவர் வண்டியை விட்டு இறங்கிடுறாரு. ராவணன் அந்த இடத்துல போய் பாவலா பண்ணுங்க, நான் அதுக்குள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. ராவணனும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. கனி ஹீரோவை ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறாரு. நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கான், அவன் உயிரோட போக கூடாது, கதியை முடிங்கன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ரூபா இருக்காங்கல்ல, அந்த பசங்களோட காரை தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ராவணனை ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி ராவணனுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு ராவணனுக்கு தெரியுது. ராவணன் ஹீரோ சொல்ற மாதிரி ஒரு ஃபேக்டரிக்கு போயிடுறாரு. ராவணனை ஃபாலோ பண்ணி ரூபா பின்னாடியே போவா. அப்படி போகும்போது ரூபாவோட கார்ல இருக்க பாடியை தூக்கிருங்கன்ற மாதிரி தாஸ் கிட்ட சொல்றாரு. தாஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோ எங்கன்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல, ஹீரோ டான்ஸ் ஆடிட்டு இருக்க இடத்துல கூட சேர்ந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்ன டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஆளுங்களும் சண்டைக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. கோவிந்த் ஃபேமிலியை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து அந்த ஃபேமிலியை காப்பாத்திடுறாரு. இப்ப ரூபா இருக்காங்கல்ல, அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணுங்க, இங்கதான் 2 பசங்களையும் ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ராவணனுக்கு தெரியாம பொறுமையா பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்பதான் வண்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க கனியோட ஆளும் வெளியே வராரு. அவரும் பின்னாடியே போலான்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. அப்ப பின்னாடி வந்த தாஸ் இருக்கார்ல, இந்த 2 பசங்களோட பாடியை தூக்கலான்ற மாதிரி நினைக்கிறாரு. இவர் தூக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா கனியோட அசிஸ்டன்ட் இதை பாத்துறாரு. அட பாவீங்களா, இந்த 2 பசங்களையும் ஏற்கனவே சாவடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவரு போனா நம்ம மாட்டிப்போன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட்டை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அவரோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. அதாவது கனி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவரோட கதையை முடிச்சிடுறாங்க. ரூபா ராவணனை ஃபாலோ பண்ணி வந்தாங்கல்ல, ராவணன் திடீர்னு ஒளிஞ்சுக்கிறது. பார்த்தா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இங்க இருக்க ஆட்களையும் மறைஞ்சு மறைஞ்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவன் எங்கன்னு தேடுங்கன்ற மாதிரிலாம் ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவே மைக் மூலியமா பேசுறாரு. நான் இந்த இடத்துல தான் எல்லாரையும் தொங்க விட்டுருக்கேன், போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரூபாவும் பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா ஒரு 15-20 பேரை தொங்க விட்டுருக்காரு. நிறைய பேரை தொங்க விட்டுருக்காரு பாத்தீங்களா. இதெல்லாம் வீடியோவா எடுத்து வெளியே இருக்க பைக்கர்ஸ்க்கு அனுப்பி வச்சிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க நிலைமையும் இப்படிதான் இருக்கும், ஒழுங்கா கிளம்புங்கன்ற மாதிரி மிரட்டுறாரு. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி ஆளுங்களும் பயந்து இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ராவணனை கூட்டிட்டு திரும்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப ராவணனுக்கு போன் வந்துகிட்டே இருக்கு. ராவணன் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ராவணன் ஒய்ஃபுக்கு எமர்ஜென்சியா இருக்க போது எடுத்து பேசுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி ராவணனும் அட்டன் பண்ணி பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. ராவணன் ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஸ்டேஷனுக்கு 3 பேர் வராங்க. ஒரு நர்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் போலீஸ்னு சொன்னாங்கல்ல, அவங்க தான் அந்த பேரண்ட்ஸை கூட்டு வந்திருக்காங்க. இவங்களோட பசங்க காணுமா சார், கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஹெட் கான்ஸ்டபிள் ராவணனோட மிஸ்ஸஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிமா, நான் விசாரிச்சு சொல்றேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப ராவணனும் ஒய்ஃப் வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஒய்ஃபு கிட்ட பேசுறேன்ற மாதிரி தான் போன் எடுத்துட்டு போயிருப்பாரு. இப்போ ஒய்ஃப் வந்ததை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்போ ஒய்ஃபு கிட்ட நீ எதுக்காகமா உடம்பு முடியாத சமயத்துல இந்த இடத்துக்கு வந்த, நீ கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டிராமா தான் பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருது. நம்ம சொன்ன பொய்யை எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி ராவணனும் சோகமா உள்ள வந்துட்டு இருக்காரு. யோ, உன் ஒய்ஃப் முடியாம இருக்காங்கன்னு தானே கால் பண்ண போனேன், உன் ஒய்ஃப் அந்த சமயம் வந்திருக்காங்க, எங்க கிட்ட பொய் சொல்லியிருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. சொல்லுங்க ராவணன், அந்த 2 பசங்களை நீங்க தானே கொன்னீங்க, அதை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த 2 பசங்களை நீங்க கொன்னீங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? நான் ஸ்டார்டிங்கே கண்டுபிடிச்சிட்டேன், விட்டு பிடிக்கலான்றதுக்காக தான் அமைதியா இருந்தேன், எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப ராவணனும் அழ ஆரம்பிச்சிடுறாரு. சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே ராவணன் ஒய்ஃப்க்கு உடம்பு முடியாம தான் இருக்கும், கால் வந்தது உண்மைதான். இவர் கிளம்பலான்லாம் நினைச்சிருப்பாரு. கேஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலாம், கார்ல என்ன இருக்குன்னு நோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் காரை செக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் கார் டிக்கில இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன டிக்கில இருந்து சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஒரு பேரண்ட்ஸ் பொண்ணு காணோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை இவனுங்க 2 பேர் சேர்ந்து தான் ரேப் பண்ணி கார்ல போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்ததா அவனுங்க வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோ போனை செக் பண்ணும்போது இந்த வீடியோவெல்லாம் பார்த்திருப்பாரு. அந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா அவனுங்க 2 பேரை கொல்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி இவர் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இவர் உள்ள வந்தார்ல, அவனுங்க 2 பேருமே செல்ல உடச்சிட்டு வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்தோம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டே சண்டை போடாதீங்கடா, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி இவர் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு.
அப்பதான் ஏடாவிடமா இவர் ஷூட் பண்ணி 2 பேருமே இறந்து போற நிலைமை வந்திருக்கும். இவர் வேணும்ட்டே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, தெரியாம தான் இப்படி பண்ணிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல புரிய வச்சிட்டு இருக்காரு. பொண்ணை காப்பாத்தணும்னு நினைச்சவர் என்ன பண்ணுவார்னா, தெரிஞ்ச கம்பவுண்டர் கிட்ட பொண்ணை இங்க இருந்து கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி வச்சிருப்பாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்த மாதிரி காட்டிக்க கூடாது, வெளியே போன மாதிரி காட்டிக்கணும்ன்ற மாதிரி வேணும்ட்டே வெளியே போய் வர மாதிரிலாம் டிராமா பண்ணிருப்பாரு. நானும் அந்த சமயம் ஸ்டேஷன்ல இல்லன்ற மாதிரி டிராமா பண்ணிருப்பாரு. அந்த கம்பவுண்டர் அடிக்கடி அந்த பொண்ணோட ஹெல்த்தை பத்தி அப்டேட் பண்ணுவாரு. அதனாலதான் இவருக்கு கால் வந்துகிட்டே எல்லாம் இருக்கும். இதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிடுறாரு. நானே 2 பேரை கொலை பண்ணன்றதை ஏத்துக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னோட ஒய்ஃப்க்கும் எனக்கும் குழந்தையே கிடையாது. எனக்கு அவளும் அவளுக்கு நானும் தான் இருக்கும். நான் ஜெயிலுக்கு போயிட்டா அவ ரொம்ப கஷ்டப்படுவான்றதுக்காக தான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஃபேமிலி எல்லாம் தூக்குனாங்கல்ல, அப்ப எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்ப கூட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியாமையே போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. ஆனா மத்தவங்களுக்கே இவர் பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி தோணுது. அழாதீங்க, எந்திரிங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரை எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதை யோசிப்போன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்பதான் ரூபாவும் டிக்கியை திறந்து பார்க்கலான்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பசங்களோட செயின் விழுந்து கிடக்குது. அதே மாதிரி அந்த கார் டிக்கில நிறைய ரத்தம்லாம் இருக்கு. இதே மாதிரி தான் இவங்க ஸ்டேஷன்லயும் பார்த்திருப்பாங்க. சோ பசங்க இறந்து போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வர ஆரம்பிக்குது. ஹீரோவும் உன்னோட ஒய்ஃபை காப்பாத்தியாச்சுன்னு கோவிந்த் கிட்ட சொல்றதுக்காக வராது. பார்த்தா கோவிந்த் அந்த இடத்துல இல்ல. கோவிந்த் எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. கோவிந்த் ரொம்ப கெஞ்சிருப்பாரு என் ஃபேமிலியை காப்பாத்தணும்ட்டு. அதனால லேடி கான்ஸ்டபிளுங்க திறந்து விட்டுருப்பாங்க. நீங்க கோவிந்த் ஃபேமிலியை காப்பாத்துவீங்கன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டோம் சார், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. தப்பிச்ச கோவிந்த் இருக்காருல, கனியை பாக்குறதுக்காக தான் வந்துடுறாரு. இப்ப கனியோ செம்ம கோவத்துல இருக்காரு. இவ்வளவு நேரம் எங்கடா போன, எதுக்காகடா தகவலை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த 2 பசங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிடுறான். இவ்வளவு நேரம் ஹீரோ நம்மளை ஏமாத்திருக்கானா அப்படின்ற மாதிரி கனி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப நரசிம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. நரசிம்மா இருக்காருல, நேரடியா ஹீரோக்கு கால் பண்ணிடுறாரு. அந்த 2 பசங்களை கொலை பண்ணிருக்கல, உன்னை கண்டிப்பா விட மாட்டோம்டா, மொத்த பேருமே அந்த இடத்துக்கு வரும், முடிஞ்சா உன் உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இத பத்திலாம் அந்த 2 மினிஸ்டர்ஸ் கிட்டயும் சொல்லிடுறாங்க. அந்த 2 மினிஸ்டர்ஸும் செம்ம கோவத்துல இருக்காங்க. வரவங்களை நம்மளே சமாளிச்சுக்கலாம்னு ஹீரோ யோசிக்கிறாரு. எத்தனை பேர் வருவாங்கன்னே சொல்ல முடியாது, நீங்களாம் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க இருக்க ஆளுங்க கிளம்ப மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எங்களை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோ கூட இருந்து நம்மளும் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நாங்க போனா உங்க கூட தான் சார் போவோம், சண்டை போட நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. நிறைய பேர் வராங்கல்ல, பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எப்படி ஈஸியா அட்டாக் பண்றது அப்படின்ற மாதிரி இவர் பிளான்லாம் போட்டு வச்சிட்டு இருக்காரு. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. வாரத்துல பாதி பேரை பல்கா காலி பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் நிறைய இடத்துல இவர் பாம் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் தெரியாம அவனுங்க மொத்தமா வண்டியில வந்துட்டு இருக்காங்க. இவர் கரெக்டா பட்டனை பிரஸ் பண்றாரு. பாம் வெடிச்சு நிறைய பேர் காலி ஆயிடுறாங்க. அதை தாண்டி நிறைய பேர் ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. ஹீரோவும் அவங்க கூட சண்டை போடுறாரு. அதே மாதிரி ஹீரோவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு லாங்ல இருந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தனியா தான் இந்த இடத்துல சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது விடியவே செஞ்சிருது. ரூபா, நரசிம்மா, இதை தாண்டி கனின்னு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே ஹீரோவையும் டீமையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. டீம்லாம் மாட்டிக்கிறாங்க. ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்து அவங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது 2 மினிஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாங்க. எங்க பசங்களே சாவடிச்சிட்டல, உன்னை விட மாட்டோன்ற மாதிரி ஷூட் பண்றதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து எலிகேம் இந்த இடத்துக்கு வருது. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணிருது. பார்த்தா நியூஸ்ல இங்க நடந்த எல்லா விஷயமும் பிளே ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி போலீஸ் வேன்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த மினிஸ்டருங்க பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பசங்களோட போன்ல இருக்கும். அதெல்லாம் இவர் மீடியா கிட்ட தந்திருப்பாரு. அதனால தான் மீடியால நியூஸா வந்துட்டு இருக்கு. இப்ப தலைவரே கால் பண்ணி இவங்க 2 பேர்கிட்ட பேசுறாரு. என்னையா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. எங்க பசங்களை சாவடிச்சிருக்கான் தலைவரே, அதனால தான் இப்படி பண்றோன்ற மாதிரி சொல்றாங்க. என் கூட இருந்தே எனக்கு குழி பறிக்க பாத்திருக்கீங்க. எல்லா வீடியோவையும் அந்த பையன் ஏற்கனவே எனக்கு அனுப்பி வச்சிட்டான். உங்க 2 பசங்களும் ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க. அதை பத்தியும் அவன் வீடியோவா எனக்கு அனுப்பி வச்சிட்டான். உங்க பசங்களை அவன் தான் ஏதாவது பண்ணான்னு உங்ககிட்ட என்னையா ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது. அதே மாதிரி போலீஸுங்களாம் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் இந்த இடத்துல அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோவும் பாய்னு சொல்லி உங்களுக்கு கையெல்லாம் காமிச்சு கிண்டல் பண்றாரு. கமிஷனரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆளா தான் இருப்பாரு. ஆனா மீடியாட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து கேள்வி கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நம்ம மாட்டிப்போம்னு யோசிக்கிறது. அவங்க தப்பு பண்ண எவிடன்ஸ்லாம் ஹீரோ கிட்ட இருந்திருக்கு. அந்த எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக தான் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோ அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சப்போர்ட்டிவா இந்த இடத்துல பேசுறாரு. எதுவுமே பண்ண முடியாம கமிஷனர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நேத்து நைட்டு ஒருத்தர் லாரியை எடுக்கிறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, இடிச்ச ஆளை சரண்டர் பண்ணிட்டு நீ லாரியை எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, இடிச்சவன் இவன் தான், இவனை வச்சுக்கோங்க, லாரி எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு.
இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட் பண்ணக்கூடாது, கிளம்புன்ற மாதிரி இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவருமே கீ எல்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்ப ஹீரோ கிட்ட பாடியை என்ன சார் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் ஆளுங்க கேக்குறாங்க. என்ன பாடியன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சார் அந்த பசங்களோட பாடியன்னு கேக்குறாங்க. அதை பத்திலாம் இதுக்கப்புறம் யோசிக்காதீங்க, அவனுங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்ததையே மறந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. காப்பாத்தினதுக்காக கோவிந்த் இந்த இடத்துல நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்காரு போல, ரொம்ப மோசமா ரேப் பண்ணிருக்காங்க, சம்பந்தப்பட்ட அந்த மினிஸ்டர் பசங்களை விடாத அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அந்த 2 பேரையும் விடாதீங்க அங்கிள், சாவடிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரிமா சாவடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த 2 பேரோட பாடியும் சல்பரிக் ஆசிட் இருக்க வண்டிக்குள்ளே இவர் போட்டிருப்பாரு. சோ அவனுங்க 2 பேர் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சே போயிருப்பாங்க. ஆக்சுவலா லாரியை எடுக்கணும்னு ஒருத்தர் வந்தார்ல, அந்த லாரியில தான் சல்பரிக் ஆசிட் இருக்கும். அதுக்குள்ள போட்டுதான் அவங்க பாடி கூட கிடைக்காத மாதிரி இவர் பண்ணிருப்பாரு. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பாக்குற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப ஸ்பீடா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவா அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கணும்னா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.